ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பினிஸ் மாலில் இருக்கக்கூடிய யாழினி தியேட்டரில் தலைவர் தம்பி தலைமைங்கிற படத்துக்கு தான் போகிறோம். 11 மணி படத்துக்கு 10:57 வீட்டில் இருந்தே கிளம்புறோம். நம்ம இன்னைக்கு மூவி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். தலைவன் தம்பி தலைமையில், அதுதான் படத்தோடைய பேர். படத்தோடைய மேஜர் கேரக்டர்ஸ் வந்து ஜீவா, சௌமியா, கன்னியப்பன், சௌமியாஸ் ஃபாதர், மணி, தோடுமூர்த்தி. சௌமியாவுக்கும் கன்னியப்பனுக்கும் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே டேட்டில் வந்து மணியோடைய அப்பா வந்து இறந்து போயிடுறாரு. இதுதான் ஃபுல் கதையாகவே இருக்குது. கல்யாணம் நடக்குமா நடக்காதா, இறுதி சடங்கு இந்த சைடு நடக்குமா நடக்காதாங்கிறது தான் ஃபுல். அதே டயத்தில் ஜீவா வந்து என்ன யோசிக்கிறான்னா, ரெண்டுமே நல்லபடியாக முடிச்சிடணும், கல்யாணமும் நல்லபடியாக முடிச்சிடணும், இறுதி ஊர்வலமும் நல்லபடியாக முடிச்சிடணுங்கிறது தான் அவருடைய எண்ணமும் இருக்குது. அவர் 2 பேர்ட்டையும் சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கப்ப நம்ம ஆப்போசிட் பார்ட்டில் உள்ள தோடுமூர்த்தி வந்து அவங்களுடைய மணியோடைய அப்பாவுடைய தம்பிங்கன்னு சொல்லி ஒரு 3 பேர் இறக்குறாரு. இறக்கி சண்டையை மூட்டி விட்டு கலவரத்தை ஒன்றுபடுத்தி பாம் பிளாஸ்ட் ஆக்கி, அந்த பாம் பிளாஸ்ட் ஆனதுக்கப்புறம் டேங்க் கொஞ்சம் கொஞ்சமாக இது விரிசல் விட்டு டேங்க் உடஞ்சி தண்ணி எல்லாம் கொட்டிடுச்சு வில்லேஜ் ஃபுல்லாக. கொட்டினதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, கல்யாணமும் நடக்க முடியாமல் இந்த சைடு மணியோடைய அப்பாவோடைய இறுதி உலகம் நடக்க முடியாமல் ஆகிப்போச்சு. அப்புறம் வந்து போலீஸ் எல்லோரும் வந்து மணியையும் சௌமியாவோடைய அப்பாவையும் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. இந்த கலவரத்துக்கு 2 பேர் தான் காரணம். அப்புறம் ஜீவா வந்து மணியோடைய சன்ட்ட சொல்கிறாரு, நீங்கள் தான் இப்போ உங்களோட தாத்தாவோடைய இறுதி உலகத்தை பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு எல்லாம் கவர்மெண்ட் அவங்க தாத்தாவோட பாடி எல்லாத்தையும் தூக்கி போய் செக் பண்ணிட்டு கொண்டு வந்துடுவாங்க. இறுதி உலகத்தை நீங்கள் தான் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு போயிடுவார். அங்கே ஒரு ட்விஸ்ட் இருக்கும் ஜீவா வீட்டில். அங்கேயும் இதே மாதிரி கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க போல. அது பொண்ணுகிட்டையும் மாப்பிள்ளையிட்டையும் கன்ஃபார்ம் பண்ணுங்கிறதுக்காண்டி. அது ஜீவா வந்து அந்த பொண்ணுகிட்ட கேட்பார், அங்கே எதுவும் பெருசு யாரும் கிடையாதுல்ல, ஏன்னா அந்த சைடு கல்யாணம் நின்றக்கூடாதுல்ல, அது கதையை சொல்லியிருப்பார். அதை முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாம் ட்ரெஸ்ஸை வத்துச்சு. இதுதான் கதை. நான் இந்த படத்துக்கு ஓவரால் ரேட்டிங் வந்து 10க்கு வந்து 9 கொடுப்பேன். ஏன்னா நல்லா ஃபன்னாக தான் போச்சு இந்த படம். ஸ்ட்ரெஸ் பஸ்டரே இருக்கவங்க எல்லாம் வந்து பார்க்கலாம். ஃபேமிலி ப்ராப்ளம் இருக்கவங்க, அப்புறம் லவரோட சண்டை போடுறவங்க எல்லாம் வந்து பார்க்கலாம். பொங்கலுக்கு எந்த படம் வரலான்னு யோசிக்கிறப்போ தான் நல்லா என்டர்டெயின்மெண்ட்டாக ஒரு படம் ரிலீஸ் ஆகிருக்கு. நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள் சின்ன நடிகர்களுக்கு. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அடுத்த vlogல சந்திப்போம். தேங்க்யூ.